சரியான சிறைக்கு சாமி. உள்ள மோகித் வரணும் இருக்காங்க, இப்போ விளையாண்டுக்கிட்டு இருங்க. அத்தை நானும் உக்கட மார்க்கெட் போயிட்டு இருக்கிறோம். ஃப்ரிட்ஜில் ஸ்நாக்ஸ் இருக்குது, 3 பேர் சாப்பிட்ருங்க. எனக்கு என்னமோ அந்த சிஓடி சீனிவாசன் தான் நினைக்கிறேன். ஏன்னா நேத்து அவனை தான் நான் கேம்ல ஷூட் பண்ணேன். இல்ல ஷாபுத்ரி சாவித்ரியா தான் இருக்கும். எதுக்கோ நீ இன்சைட் போய் தேடு, நான் இன்சைட் போய் தேடுறேன். ஃபாலோ மீ. டேய் பைத்தியம், நீ தானடா இன்சைட் போக சொன்னே, இப்ப ஃபாலோ மீங்கற. சரி போலாம். டேய் அங்க யாரும் இல்லடா. இங்கேயும் யாரும் இல்லையே. என்ன கதவு அதுவா சாத்திருச்சு? எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. மோகி பய இருக்கப்ப உனக்கு என்ன பயம்? டேய் நீ இருக்கிறது தான்டா எனக்கு பயமே. இன்சல்ட். டேய் என்னடா கோமாளி மாதிரி பண்ற? என்ன பண்றேன்னு பாரு. கங்கடி முங்கடி சவரா கங்கடி. அப்பா. டேய் மோஹித் ஓகேவாடா? ஓகேவான்னு கேக்குறதுக்கு தூக்கி விடு. அப்பா ஏண்டி நீ தானடா தூக்கி விட சொன்ன. ஓய் என் தங்கச்சி இந்த மாதிரி லூசாவே இருக்காளே. வேணாம் நானே எந்திரிச்சுக்கிறேன். அப்பா வீட்டுக்குள்ள இருக்காங்கடா. ஏய் ஆமா வர்ணா. யார் இருக்கீங்க? நாடா டருக்கு பாண்டி. எது டருக்கு பாண்டியா? இங்க கேள்விப்பட்ட மாதிரியே இருக்கே. ஒருவேளை அவன் வந்துட்டானோ? யாரு? டருக்கு பாண்டியா? டேய் இது நம்ம உருவாக்குன கேரக்டர்டா. நீங்க நிஜமாலே டருக்கு பாண்டி தானா? ஆமா. அதுக்கு என்ன ப்ரூஃப்? ஆதார் கார்டு காமி. டேய் மெண்டல். ஏய் மோஹி கரெக்ட்டா சொல்றடா. ஏய் ஆமா வர்ணா. அப்ப இது உண்மையிலேயே டருக்கு பாண்டி தான் போல. நீங்க உள்ள என்ன பண்றீங்க? ஏதாவது Dress மாத்திட்டு இருப்பாரு. உதறவா. ஆமா உதறியே போடுங்க. எங்க வீட்டுல நிறைய எறும்பு இருக்கும். என்னது? டேய் டருக்கு பாண்டி கோவப்படுறடா, கொஞ்சம் அமைதியா இருடா. இப்ப வந்து கதவை திறங்க. இப்ப வேணும். ஒரு 10 எண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து கதவை திறங்க. ஏன்? டேய் அவர் தான் சொல்றாருல, கேட்டு தொலைடா. சரி ஓகே. 1 2 3 4 5 6 7 8 9 10 11. டேய் லூசு, அவரே 10 தான்டா என்ன சொன்னாரு. வாடா. டேய் அவங்க யாரோ கதவு தட்டுறாங்கடா. பாரு டர்க்குக்கு டீசன்சியே இல்லை. இங்க வர சொல்லிட்டு அங்க தட்டுறாரு. வரேன் சார். டேய் இவன்டா. அப்பாடா
நான் கூட டருக்கு பாண்டியன் நினைச்சு பயந்துட்டேன். இது டருக்கு பாண்டியா? ஏய் சும்மா சொன்னேன்டா வாடா. அம்மா உங்க மூஞ்சிய பார்த்தா எதையோ பார்த்து பயந்த மாதிரி இருக்கே. பயமா? இந்த மோஹி பைக்கா? போங்க தம்பி, உள்ள சீடை அப்பளம் முறுக்கெல்லாம் இருக்கு, போய் சாப்பிடுங்க. பைத்தியக்கார. டேய் இவன் ஒருத்தனை வச்சே சமாளிக்க முடியாது, இதுல புதுசா எவனோ டருக்கு பாண்டின்னு வந்திருக்கான். என்னடா பண்றது? வர்ணா வர்ணா வர்ணா, என்ன 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 சொல்லாங்க சொல்ற லூசு. இங்க பாரு வர்ணா. டருக்கு பாண்டி ஹாய் கால் மீ. என்னடா இது? ஹாய் கால் மீ. ஹாய் சொன்னா போதும். இப்ப என்ன வர்ணா பண்றது? பேசாம கால் பண்ணிடலாம்டா. சரி ஓகே. என்ன டருக்கு பாண்டி இந்த கலர் டீம்லாம் வச்சிருக்கான்? நான் தான் டருக்கு பாண்டி பேசுறேன். அடுத்த 4-5 நாளைக்கு நான் என்னென்ன டாஸ்க் கொடுக்குறோம் அதெல்லாம் நீங்க பண்ணீங்கன்னா நீங்க சேஃப். இல்லன்னா இல்லைன்னா என்ன பண்ணுவ? மோஹித் உன் இன்ஸ்டா ஐடியை ஹேக் பண்ணிடுவேன். வர்ணா நீ முக்கி படிச்சு 30 மார்க் வாங்கினா 3 எக்ஸாம் பேப்பர் என்கிட்ட தான் இருக்கு. உங்க அம்மா கிட்ட காம்ஸ் கொடுத்துருவேன். நாங்க பண்ணிடுறோம். வெரி குட். இந்த டாஸ்கோட முக்கியமான ரூல்ஸ், நீங்க வச்சிருக்க அந்த ஒயிட் கலர் ஏர்பாட்ஸ் எப்பவுமே காதுல வச்சிருக்கணும். நான் எப்ப வேணாலும் கூப்பிடுவேன். ஆமா, நாங்க வச்சிருக்கிறது ஒயிட் ஏர்பாட்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? உனக்கு பேசக்கூடாது. டேய் கம்முனுடா. அதை விட முக்கியமான விஷயம், என் கூட பேசும்போது வால்யூம் ஹைல இருக்கணும். இந்த டருக்கு பாண்டி பேசுறது மட்டும்தான் உங்க காதுல கேட்கணும், வேற யாரும் பேசுறது கேட்க கூடாது. சரி டாஸ்க் எப்ப ஆரம்பிக்கும்? நாளைக்கு காலையில இருந்து. நான் உருவாக்குன கேரக்டர் என்ன ஓவர்டேக் பண்ணுதுப்பா. வர்ணா உனக்கான டாஸ்க் ஃபேஸ் லூப் ரிவர்ஸ். இது பிக் பாஸ்ல வர டாஸ்க் தானே? சாச்சா, இப்போ இது டருக்கு பாண்டி டாஸ்க். டாஸ்க் எப்ப வேணாலும் ஆரம்பிக்கலாம். ரெடியா இரு. வர்ணா எனக்கு 2 லேஸ் தெரியா? நேத்து நான் பிஸ்கட் கேட்டப்ப நீ தந்தியா? தர முடியாது போ. ரிலீஸ். டேய் மானஸ், அந்த இடம் என் காடு, அந்த இடம் என் காடு, அந்த இடம் என் காடு, மனஸ்தான் எருமை மாடு. மானஸ் எங்கடா போடா சை. ஏய் ஏதாண்டா அது, ஒழுங்கா கச்சேரி கூட பண்ண விட மாட்டானுங்க. லூ. டேய் வரேன்டா, இருங்கடா. டேய் ஏதாண்டா அவன்? அண்ணா என்ன அண்ணா போடி. மோஹித் உனக்கான டாஸ்க். எஸ்டா இருக்கு? எந்திரிச்சு ஹாலுக்கு போ. ஹால்ல யார் இருக்கா? அப்பா டிவி பார்த்துட்டு இருக்காரு. அப்பா பக்கத்துல போய் உட்காரு. நான் சொல்ற வரைக்கும் உங்க அப்பாவை திரும்பி கூட பாத்துறாத. In the air, trying to get there. இப்ப கை தட்டி சிரி. Slow delivery, another wicket. இப்ப எந்திரிச்சு டான்ஸ் ஆடு. போதும் போதும் உட்காரு.
ஆமா உங்க அப்பா பேர் என்ன? ரமேஷ். என்ன பேர் சொல்லி கூப்பிடுறான்? ஓ ராஜேஷா? டேய் ரமேஷ். டேய் ஏடா ரமேஷ் பேர் சொல்லி கூப்பிடுற? ஆமா உங்க அப்பாவை நீ அப்பான்னு தான் கூப்பிடுவியா? அப்புறம் வேற எப்படி கூப்பிடுறது? டேய் இல்ல நீ பத்தி லூஸ் மாதிரி தெரியுதா? இப்ப திரும்பி உங்க அப்பாவை பாரு. உங்க அப்பா கண்ணுல கோவம் தெரியுதா? ஆமா தெரியுது. என்னது தெரியுதா? சொல்லு இப்போ எனக்கு என்ன டாஸ்க்? கிச்சன்ல யார் இருக்கா? யாரும் இல்ல. அப்ப அந்த கிச்சன் ஸ்லாப் மேல ஏறி உட்காரு. இப்ப நான் சொல்ற வரைக்கும் எங்கேயும் திரும்பி பார்க்க கூடாது, நேரா மட்டும்தான் பார்க்கணும். என்ன அதிசயமா அடுப்பங்கரில் வந்து உட்கார்ந்துட்டு இருக்கா? வர்ணா ஃப்ரிட்ஜில் 2 தக்காளி எடுத்து கொடுப்போ. வர்ணா சிரி. என்ன சிரிக்கிறா? வர்ணா அழு. எதுக்கு அழுகுறா? வர்ணா மொற. என்னடி முறைக்கிற? போய் தக்காளி எடுத்து கொடுப்போ. இப்ப இறங்கி நட. இந்த பயம் இருக்கட்டும். சுப்புவா கொக்கா. ஸ்டாப். இவ்வளோ நேரம் எடுத்து கொடுக்க மாட்டேங்கிற? என்ன நின்னுகிட்டு இருக்கா? ஏய் தக்காளி எடுத்து கொடுக்க முடியுமா முடியாதாடி? மெர்சல் விஜய் போஸ். என்னது முடியாதா? ஏதாவது வேணும்னா ஒத்த கால நிப்பல அப்ப வச்சுக்கிற உன்ன. 7ஆம் அறிவு சூர்யா போஸ். என்னடி நக்கலா? திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிற? என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? இப்போ உனக்கு ஒரு சிம்பிள் क्वेश्चन. பெல்ட் எதுக்காக போடுறாங்க? பேண்ட் லூஸா இருக்குன்னு சொல்லி போடுறாங்களா இல்ல பேண்ட் டைட்டா இருக்குன்னு சொல்லி போடுறாங்களா? உன்னை கேக்குறேன், எப்படி தெரியுது? இது கூட தெரியாதா? லூசு. என்னது லூசா? நானும் பாக்குறேன்டி. இன்னும் எவ்வளவு நேரம் இப்படியே நிக்கிறேன்னு. கரெக்ட் ஆன்சர். இப்போ உட்கார்ந்துறேன். என்னடி உட்கார்ந்துட்ட? அப்படியே படுத்துறேன். என்ன படுத்துட்டா? என் பிள்ளைக்கு என்னமா ஆச்சு? என் பிள்ளைக்கு என்னமா ஆச்சு? ஓகே, டாஸ்க் கம்ப்ளீட்டட். அப்பா. என்னம்மா அழுதுட்டு இருக்க? என்னடி பண்ணிட்டு இருக்க இவ்வளவு நேரம்? அதுவா? வெளியாக்கிட்டே சொன்னாலும் இதுதான் நடக்கும். டர்ரா? டர் இல்லம்மா, டர் இல்ல. டிராமா, ஸ்கூல் டிராமாக்கு பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தேன். என்னடி ஸ்கூல் டிராமாங்கற? இவ்வளவு நேரம் பைத்தியக்கார மாதிரி பண்ணிட்டு இருந்த? டிராமா பேரு பைத்தியம் பரிமளாமா, பைத்தியம் பரிமளா. பைத்தியம் பரிமளாவா? என்ன பேர் வச்சிருக்கிற? சூப்பர் சூப்பர்னு பேர் வைங்க, அப்பதான் சூப்பரா இருக்கும். அதுக்கே வச்சிரேம்மா. என்னடா மறுபடியும் டருக்கு பாண்டி கூப்பிடுறாரு? ஹலோ டர்க்கு சார். மோஹிந்த் வர்ணா, உங்களுக்கான அடுத்த டாஸ்க். ஐயோ அடுத்த டாஸ்கா? அதெல்லாம் எங்களால பண்ண முடியாது. இதுதான் கடைசி டாஸ்க். அப்பாடா. என்ன டாஸ்க்? தீபாவளி வரப்போகுதுல, நான் சொல்ற இடத்துல போய் பட்டாசு வாங்குங்க. பட்டாசா? நாங்க வருஷம் வருஷம் சிவகாசிக்கு போய் தான் பட்டாசு வாங்குவோம். இல்ல, இந்த டைம் நான் சொல்ற இடத்துல தான் வாங்கணும். என்ன கடை? பீட்ஸ் கிராக்கர்ஸ். ஹலோ டர்க்கு சார், நீங்க சொன்ன கடைக்கு நாங்க வந்துட்டோம். மகிழ்ச்சி. இப்போ என்ன பண்றது? இப்போ உள்ள போ. டர்க்கு சார் உள்ள வந்துட்டோம். வாங்க வாங்க வாங்க. அங்க யார் இருக்கா? ஒரு சின்ன பையன் வாங்க வாங்க வாங்கன்னு கூப்பிடுறான். அவன் பேரை கேளுங்க. உங்க பேர் என்ன தம்பி? விருஷப். விருஷப். கோட் வேர்ட் அக்செப்டட். அவங்கிட்ட என்ன பத்தி சொல்லுங்க. தம்பி டர்க்கு சார் அனுப்பிச்சுட்டாரு. டர்க்கு சாரா? வாங்க போலாம். டேய் பாத்தியா, அவனுக்கும் டருக்கு தெரிஞ்சிருக்கு. டர்க்கு எல்லா வீட்டையும் போய் விளையாண்டுருக்கான். 7 ஆச்சு. இங்க பாரு 150 ரூபா தான் போட்டிருக்கு. ஒன்னு எடுத்துக்கலாம். 2 ஆயிடுறா. டேய் மோஹிந்த், இந்த கடையில எல்லாம் விலை கம்மி கம்மியா இருக்குடா. அப்பா கொடுத்த காசுக்கு நிறைய வாங்கலாம் போலயே.
எல்லாத்துலயும் 2 எடு. இங்க பாரு வர்ணா, பட்டாசு கடையில பேட்டு பால்லாம் விக்கிறாங்க. ப்ரோ இது பேட்டும் பாலும் இல்லை, இதுவும் பட்டாசு தான். புடிங்க. பட்டாசா? புதுசா இருக்கு. இது மாதிரி என்னென்னலாம் புதுசா இருக்கு? இங்க பாருங்க ஏடிஎம் பட்டாசு. ஐ ஏடிஎம் பட்டாசா சூப்பரா இருக்குல்ல. ஏய் வர்ணா இது எப்படி வெடிக்கும் தெரியுமா? இது வெடிச்சா வெளில பணமெல்லாம் வரும், உள்ள கிண்டர் ஜாய் பொம்மெல்லாம் இருக்கும். ஆமா ப்ரோ, இதோட பிரைஸ் என்ன? வெறும் 250 தான் ப்ரோ. 250 தானா? அங்க ஒரு கடையில 350 சொன்னாங்க, இங்க 250 தானா? இங்கேயே வாங்கிக்கலாம். டேய் அண்ணா, எனக்கு அந்த பார்பி ஏஞ்சல் பட்டாசு வாங்கி தரையா? ஏ சும்மா வரணா, அதெல்லாம் 1000 ரூபாய் 1500 ரூபாய் வரும். டேய் லூசு, நல்லா பாருடா, அங்க 400 ரூபாய் தான் போட்டிருக்கு. ஏ ஆமா வரணா, அப்ப இதையும் வாங்கிக்கலாம். டேய் இங்க பாருடா, 10 ரூபா 12 ரூபா 20 ரூபா அப்படியே சிவகாசி ரேட்டுக்கு விற்கிறாங்க. பேசாம வருஷம் சிவகாசிக்கு போறதுக்கு பதிலா இங்கே வந்து வாங்கிடலாம். இது உடனே நம்ம அப்பாட்ட போய் சொல்லணும் வரணா. ஆமா, நமக்கு இத்தனை வெடி வாங்குறோமே, மானஸ்க்கு என்ன வெடி வாங்குறது? அவனே பெரிய வெடி, அவனுக்கு எதுக்கு வெடி? அதுவும் கரெக்ட் தான். அண்ணா எவ்வளவு ஆச்சுனா? 2600. 2600 தானா? டேய் நமக்கு 2500 தான்டா இருக்கு. என்ன அங்க பிரச்சனை? ஹலோ டர்க்கு பாண்டி சார், எங்க கிட்ட 2500 தான் இருக்கு, ஆனா பில்லு 2600. இப்போ என்ன சார் பண்றது? அவ்வளவுதானா? அந்த கடைக்காரங்க கிட்ட EMI 5 அப்படின்னு சொல்லுங்க. அண்ணா EMI 5. EMI 5ஆ? அப்போ உங்களுக்கு டிஸ்கவுண்ட் போக 2400 தான். தேங்க்ஸ்ண்ணா. ஹலோ டர்க்கு சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். உங்களை எனக்கு பார்க்கணும் போல ரொம்ப ஆசையா இருக்கு. அவ்வளவுதானே? கொஞ்சம் திரும்பி பாருங்க. டேய் நீயா? நான் தான் டருக்கு பாண்டி. ஏன்டா எங்களை ஏமாத்துனா? அன்னைக்கு மட்டும் நீங்க என்ன ஏமாத்தல. என்னடா ஐசத்து பேசுற உன்ன? ஓ என்ன வரனா, என்னையே அடிச்சிட்ட. சண்டைன்னு வந்து நான் அவனும் பார்க்க மாட்டேன்டா. டேய் உன்னால தான் என் தங்கச்சி என்ன தப்பு நம்பி போட்டா. என்ன யாருமே காணோம்? மோகி வயிறு கடத்திலியே. கம்மன் இருந்துடு.